ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸியில் நம்ம வந்து ஆல்ரெடி இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னுமே அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இது ஒரு புக் ரீடிங் கான்டெஸ்ட், ஓகேவா? இந்த கான்டெஸ்ட் வந்து பிப்ரவரி 3லேருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் இதில் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் கேலக்ஸி மெம்பராக இருந்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியில் அதோட அந்த புக் ரீடிங்கான ரெஃபரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லாகின் பண்ணி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோ பார்க்குற நியூ நபராக இருந்தீங்கன்னா, கேலக்ஸியில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா இந்த வீடியோ அனுப்பின நபர்கிட்டயே நீங்கள் உங்கள் ரெஃபர் லிங்க் வாங்கி கேலக்ஸி கேஷை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்புறமா இந்த புக் ரீடிங்கான கான்டெஸ்ட்டுக்கான லிங்க்கு அவங்க உங்களுக்கு தருவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து அந்த புக்கை வந்து நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும்னா, இந்த பிரிதிலிபிங்கிற இந்த ஆப் மூலமாக தான் அந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ரெஃபர் லிங்க் வந்து நம்ம கம்பெனியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெஃபர் லிங்க்கை கிளிக் செய்யவும் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப் உள்ளே வந்ததுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் தான் கேட்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தமிழ் இல்லை இங்கிலீஷ் ரெண்டில் எதனா கொடுத்துக்கலாம். ஸோ உள்ளே வந்ததும் உங்களுக்கு கூகுள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேலக்ஸி கேஷை ரிஜிஸ்டர் பண்ண சேம் அந்த மெயில் ஐடி தான் நீங்கள் இந்த புக்கோட கனெக்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த மெயில் ஐடி கொடுத்து கூகுள் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கிறது இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேலே உள்ள அந்த செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் என் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், நீங்கள் கொடுத்த மெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேயே நைட் மோட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்போது என்னோடதில் ஆமில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஆமில் செட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம படிக்க போகிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சுவாமி, நீலிதேவி, பகவான் வைகுண்டர், சரிங்களா? ஸோ இந்த 3 புக்குமே நம்மளோட கேலக்ஸி ஃபவுண்டர் மிஸ்டர் நாகலிங்கேஸ்வரன் அவர் தான் வந்து இதை வந்து ஓன் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து இந்த ஆப்பில் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 3 புக்கை நீங்கள் படிக்கிறது மூலமாக தான் நமக்கு கம்பெனிலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஓகே, இந்த புக்கை வந்து இந்த 3 புக்குமே நான் வந்து இப்போ வாசிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த பேஜில் எனக்கு காட்டுது. ஸோ நீங்கள் நியூ நம்பர் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த சர்ச் பாக்ஸ் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல தமிழில் உங்களோட கீபோர்டு வரும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா என்ன புக்கை ரீட் பண்ணுங்கிற டைட்டில்ஸ் நம்மளோட லீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதவே நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாருங்கள் செகண்டாக காட்டுது இல்லையா? ஸோ இந்த செகண்டாக வர ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நீங்கள் பெரியசாமி அப்படிங்கிற அந்த புக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பெரியசாமிங்கிற நேம் பக்கத்தில் இந்த புக்கை ரைட் பண்ண நாகலிங்கேஸ்வரன் அவரோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஃபாலோ அப்படின்னு அந்த ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தாளரை ஊக்குவிக்கவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வந்ததும் உங்களுக்கு ஒரு 10 காயின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10 காயின்ஸை வந்து நீங்கள் இதில் சென்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ 10 ஸ்டிக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுக்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சென்ட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற காயின்ஸை இந்த மாதிரி தான் இந்த ஃபாலோவருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு கம்பெனிலேருந்து இன்கம் வரும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த புக்கை படிக்கணும்னா நீங்கள் வந்து அந்த நூலகம் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் கொடுக்குறது இருந்தால் நீங்கள் இந்த டவுன்லோட் அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இந்த பாகங்கள் 32 தான் நீங்கள் வந்து வாசிக்க போகிறீங்க, சரியா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அணிந்துரை அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே டவுன்லோட் கொடுத்தாலும் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டு நீங்கள் படிக்கும் போதும் நீங்கள் ஒவ்வொரு 1ஆம் நம்பர்னால் அந்த அணிந்துரை பக்கத்தில் உள்ள அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோடுங்க ஆயிரும். அது உங்கள் கேலரிலாம் எதுவும் சேவ் ஆகாது. ஜஸ்ட் உங்களுக்கு அங்கே டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து வைக்கணும், சரிங்களா? கொடுத்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த அணிந்துரை இந்த கண்டென்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ரீடிங் வர அந்த ஆப்ஷன்ஸ் வரும், சரிங்களா? இது நமக்கு இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகாது. அந்த பேஜ் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா 1 நிமிஷம் கரெக்டாக பாருங்கள், அணிந்துரை 1 நிமிடம் போட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த 1 நிமிஷம் நீங்கள் அந்த புக்கை ரீட் பண்ணிட்டு வரணும். இல்லைனா நீங்கள் வந்து இப்போ அந்த புக்கு வரவுமே ஒவ்வொரு பேஜையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேஜுக்கு 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அடுத்த பேஜுக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணணும், சரியா? ஸோ அதே மாதிரி கீழே முன்னுரை பாருங்கள் 4 நிமிஷம், சரிங்களா? அப்படின்னா நீங்கள் முன்னுரையை வந்து 4 நிமிஷம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கணும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வியூ பண்ணதும் உங்களுக்கு எந்த ஒரு டைமிங்கும் காட்டாது. நீங்களே வந்து கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து வரணும், சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ நீங்கள் அதை டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த அணிந்துரையை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த புக்கு வந்து உங்களுக்கு அங்கே வந்திருக்கும். என்னோடய ஸ்க்ரீனில் இது தெரியாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி லைட்டாக இப்போ மூவ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேஜாக நீங்கள் வந்து பார்க்கணும், சரியா?
நீங்கள் ஃபைனலாக அந்த முன்னுரை அந்த அணிந்துரையை முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கண்டென்ட் கிளிக் பண்ணி வந்தீங்க இல்லையா, அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தது வந்ததுக்கப்புறம் கடைசியாக எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் கொடுக்கறதுக்கு காட்டும். ஸோ கம்பல்சரி நீங்கள் இதில் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ உங்களோட ஒர்க்கே வந்து நீங்கள் ஒவ்வொரு பேஜாக கிளிக் பண்ணி ஒரு பேஜில் 10 செகண்ட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக இந்த 5 ரேட்டிங்ஸ் கொடுத்து முடிக்கணும். ஓகேவா? இதில் நீங்கள் அந்த 5 ஸ்டார் அந்த சிறப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாலே அதுக்கான விமர்சனங்கள் அந்த கட்டத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் சமர்ப்பிக்க அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணி அந்த புக்கு வரும். புக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பேக் போனீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வந்த இடம் தெரியும். இப்போ வந்து இந்த இடம் பாருங்கள் 100% ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த புக்கை ரீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு 1, 2, 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு இருக்குது, பக்கத்தில் டவுன்லோட் பட்டன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டால் அந்த இடத்துல டெலிட்டுங்கிற ஒரு இமேஜ் காட்டும். நீங்கள் அதை டெலிட்லாம் பண்ண வேணாம், நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போது 4 நிமிஷம் 8 நிமிஷம் போட்டிருக்கான். நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வியூ பண்ணி லைட்டாக சும்மா ஸ்வைப் பண்ணி போயிட்டு வந்துட்டிங்கனாலும் உங்களுக்கு 100% தான் காட்டும். ஃபுல் பேஜை நீங்கள் பார்த்தாலும் 100% தான் காட்டும். பட் ஆனால் இது காட்டுறது மூலமாக உங்களுக்கு இன்கம் வராது. நீங்கள் வந்து அந்த நிமிஷம் எத்தனை போட்டிருக்கிறாங்க, 4 நிமிடங்கள் 8 நிமிடங்கள் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கணக்குப்படி நீங்கள் வியூ பண்ணி வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதான் இன்கம் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ வந்து ஒரு டைம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன், 4 நிமிஷம் நான் பார்த்துட்டேனா அப்படின்னு இதில் உங்களுக்கு காட்டுமானா அப்படி காட்டாது. இந்த புக்கை ரைட் பண்ண அந்த ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் அவருக்கு வந்து நமக்கு நீங்கள் 4 நிமிஷம் முடிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிற அந்த ரெக்கார்டு வந்து காட்டும். ஸோ அது வந்து ஃபைனலாக அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு இன்கம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த போட்டிருக்கிற நிமிஷப்படி கரெக்டாக பார்க்கணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் 10 செகண்ட் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு போங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நிமிடங்கள் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோமா, அந்த 4 நிமிஷம் முடிச்சிருக்கோமா அப்படின்னு தெரிலனா நீங்கள் அகைன் ஒன்ஸ் கூட நீங்கள் வியூ பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அவங்க எல்லாமே ஃபைனலாக இந்த கான்டெஸ்ட் முடியும் போது தான் உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 புக்கையுமே நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. ஸோ பெரியசுவாமி, நீலிதேவி, பகவான் வைகுண்டம் இந்த 3 நேமே உங்களுக்கு வந்து இந்த கான்டெஸ்ட் கொடுத்த நபர் உங்களுக்கு அந்த டைட்டில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நேமே நீங்கள் வந்து இங்கே சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணி பார்த்து அந்த புக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சொன்ன இந்த பாகங்கள் 32. அதே மாதிரி அடுத்தடுத்துகள் படைப்புகள் உங்களுக்கு இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இதை லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை வியூ பண்ணல இல்லையா, நம்ம டவுன்லோட் கொடுத்து அதை 7 நிமிஷம்னா 7 நிமிஷம் 1 நிமிஷம் பார்த்துட்டு கரெக்டாக வியூ பண்ணிட்டு வெளில வாங்க. ஸோ இந்த 3 புக்கையும் நீங்கள் ரீட் பண்ணி முடிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம். சரியா? ஸோ அது என்ன மாதிரினா, இந்த 3 புக்கையும் நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபீஸ் கிட்ட கிடைக்கும். சரியா? இது போக நமக்கு வந்து இன்னொரு டெய்லி டாஸ்க் சேலஞ்ச். சரியா? ஸோ அது எப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ரீடிங் சேலஞ்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீடிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் சேலஞ்சோ இல்லை சவாலை இது பண்ண அப்படின்னு சொல்லியோ உங்களுக்கு இதை காட்டும். சரிங்களா? சவாலை ஆரம்பிங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த புக்கை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு கீழே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஆப் மூலமாக நீங்கள் 7 நாள் வந்து இந்த ரீடிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நாணயங்கள் கிடைக்கும். சரிங்களா? 5 காயின்ஸ். அதே மாதிரி 21 நாள் ரெகுலராக நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நாணயங்கள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த 25 காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 25 காயின்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் கொடுத்துட்டு இந்த படைப்பை ஊக்குவிக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த படைப்பை ஊக்குவிக்கன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த 25 காயின்ஸ் கலெக்ட் பண்ணவும் உங்களுக்கு நாணயங்கள் இருப்பில் அந்த காயின்ஸ்கள் வரும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 காயின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அடுத்து ஒரு 10 15 கொடுத்துருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு நீங்கள் கலெக்ட் பண்ண உங்களுக்கு இதில் இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் உள்ள ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்ககிட்ட ஒரு 5 காயின் இருக்குது அப்படின்னு இதில் காட்டுச்சு அப்படி. ஸோ உங்களோட அந்த நாணயங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, அந்த ஹோம் பேஜில் மேலே இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, விளம்பரத்தை நீக்க அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? என் நாணயங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸில் பார்த்துக்கலாம். இதில் உங்கள் பேலன்ஸ் எல்லாமே இதில் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 3 புக்கையும் ரீட் பண்ணுவீங்க, ப்ளஸ் இந்த டெய்லி டாஸ்க் இருக்குது இல்லையா, இந்த டெய்லி டாஸ்க்கையும் நீங்கள் வந்து ரீடிங் சேலஞ்ச் அதாவது கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாமே மார்க் ஆகி காட்டும். சரிங்களா? ஸோ இந்த 2 சேலஞ்சையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 ரூபீஸ் கிட்ட கிடைக்கும். ஓகேவா? அதுவுமே நீங்கள் இந்த புக்கு 3யுமே நீங்கள் ரீட் பண்ணி முடித்து இந்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு 5 நபர்கள், சரிங்களா, 5 நியூ மெம்பர்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 350 ரூபீஸ் கிட்ட கிடைக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது கட்டாயமாக உங்களோட ரெஃபர் லிங்க் கொடுக்காம நீங்கள் வந்து கம்பெனியோட அந்த ரெஃபர் லிங்க்கை கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அது கம்பெனி ஐடியில் ஆட் ஆகும். ஸோ அது நீங்கள் ஃபைனலாக நீங்கள் எத்தனை நபர்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டு வந்து நீங்கள் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான இன்கம் வாங்கிக்கலாம்.
ஸோ எல்லாருமே கம்பெனிலேருந்து கொடுத்துருக்குற இந்த ஒரு லிங்க் ஃபார்மேட்டையே எல்லா நியூ நபர்களுக்கும் கொடுத்து அந்த லிங்கை கொடுத்து ரெஃபர் பண்ணி அவங்களையும் இதே மாதிரி புக்கை ரீட் பண்ண சொல்லி டாஸ்க்குகள் கம்ப்ளீட் பண்ணி அவங்களும் இதே மாதிரியான இன்கம் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கேலக்ஸி கேஷை அவங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுவுமே நீங்கள் இப்போ வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 25 காயின்ஸையும் வாங்கியிருக்கீங்க. ப்ளஸ் ஒரு 10 நபர்கள் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போதாமான அளவு 500க்கு மேலேயே உங்களுக்கு வந்து இதில் இன்கம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இப்போ இது படித்தா இவ்வளோ இன்கமா, இது படித்தா இவ்வளோ இன்கமா அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இந்த சொன்ன டாஸ்க்குகள்லாம் கம்ப்ளீட் பண்ணோமே ஃபைனலாக நம்ம பிப்ரவரி 3 இருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது ஃபைனலாக உங்களோட ஐடிகள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கான இன்கம் கிடைக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கிற நபரும் இந்த 3 டாஸ்க்கையும் முடிச்சிருக்கணும். நீங்களும் இந்த டாஸ்க்குகள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த 3 புக்கையும் நீங்கள் ரீட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த 3 புக்கையும் நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும். இந்த ரீடிங் சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணுறதுனா உங்களுக்கு 25 காயின்ஸ் வரும். இந்த காயின்ஸையும் நீங்கள் அதில் உள்ள அந்த ஃபாலோவருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டுறணும். நீங்கள் இந்த இதில் வச்சிருக்கக்கூடாது. சரியா? ஸோ இது அனுப்பிச்சதுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு கம்பெனிலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும். அதுதான் இந்த புக் ரீடிங் கான்டெஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஒரு பிரதிலிபி ஆப் வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரோம். இதில் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டோரி ரைட் பண்ணி தான் இருக்கோம் அப்படிங்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த கான்டெஸ்ட்டை இது பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த பழைய ஐடி வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக லாகின் பண்ணுங்கள். இந்த ரெஃபர் லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணும்போது கேலக்ஸி கேஷில் நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் அகைன் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்டெஸ்ட்டுக்கானது ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் படிச்சுட்டு இருந்த அதே ஸ்டோரிஸ் எல்லாமே அது அப்படியே தான் இருக்கும். சரியா? இது வந்து இந்த ஒரு ரீடிங் சேலஞ்ச் உங்களுக்கு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதில் வந்து நமக்கு இப்போது இது வரைக்கும் ஃபுல்லாக கிளியராக என்ன விவரங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 புக்கையும் நீங்கள் முழுவதும் வாசிக்க வேண்டும். சரியா? ஸோ அதுதான் கண்டென்ட்டு. நீங்கள் வந்து பெரியசாமி, நீதிதேவி, பகவான் வைகுண்டர், சரிங்களா? இந்த 3 புக்கையுமே ஒவ்வொரு பாகங்களையும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வியூ பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10 செகண்ட் ஒவ்வொரு பேஜையும் வியூ பண்ணி அதில் கொடுத்துருக்கிற நிமிடங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 100% வரணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த ரீடிங் சேலஞ்சையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதில் வர்ற காயின்ஸை வந்து நீங்கள் அந்த ஃபாலோவருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த புக்கு 3 மட்டும் நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ருபீஸ். இந்த ரீடிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ். ப்ளஸ் புக் ரீட் பண்ணி இந்த ரீடிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 250 ருபீஸ். ப்ளஸ் நீங்கள் புக்கு ரீட் பண்ணி அந்த ரீடிங் சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 5 நபர்களுக்கு இந்த இதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 350 ருபீஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து புக்கு 3யுமே ரீட் பண்ணி இந்த ரீடிங் சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நபர்களுக்கு மேலே நீங்கள் வந்து நியூ 10 நபர்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ருபீஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட கான்டெஸ்ட் பிப்ரவரி 28 முடியும் போது நம்மளோட அட்மின் சார் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் அவருக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அவங்க நீங்கள் ரீட் பண்ணதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான இன்கம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இன்கம்காக மட்டும் இல்லாமல் இந்த 3 கதையுமே ரொம்பவுமே ஒரு அழகான கதைகள். நீங்கள் இந்த 3 கதைகளையுமே நீங்கள் ஜஸ்ட்டு வியூ பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா இந்த கதையை படித்து பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த 3 கதைகளும் ரொம்பவுமே ஒரு பிடித்தமான கதைகளாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை நல்லா ஃபுல் கதையுமே நீங்கள் படிங்க. உங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும், இந்த புக்கில் உள்ள விஷயங்களையும் நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கான இன்கமும் வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டீட்டெயில்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you.